கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் 35 பேர் இலங்கை கடற்படை சிறைபிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைதான தமிழக மீனவர்கள் 35 பேருக்கு தலா 1.5 கோடி அபராதம். தமிழகத்தைச் சேர்ந்த ஏழை எளிய மீனவர்களை துன்புறுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கில் வலுக்கட்டாயமாக கைது செய்வது கண்டனத்திற்குரியது. தமிழக மீனவர்களுக்கு அதீத தண்டனைகளை விதிப்பதும் மொட்டையடித்து இழிவுபடுத்துவதும் இலங்கை அரசின் எதாச்சிகார போக்குக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணைந்தனர். கழகத்தில் இணைந்த மாற்றுக் கட்சியினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்தி வரவேற்பு. அதிமுகவை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் எதிரணி என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. நல்ல மனம் கொண்ட ஒத்த கருத்துடையவர்கள் எங்களுடன் கூட்டணிக்கு வந்தால் தேர்தலில் வெற்றி பெற்று நல்லாட்சி தருவோம் என உறுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு எதிரணி. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் ஆட்சிக்கு வரணும். அதற்காக நல்ல மனமுடையவர்கள் எங்க கட்சியோடு ஒத்த கருத்துள்ள கட்சிகளெல்லாம் கூட்டணியில் வந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். விசிகவின் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு முறையாக அழைப்பு வந்தால் கழக மூத்த முன்னோடிகளுடன் கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முறையாக அழைப்பு வந்தால் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி முடிவு அறிவிக்கப்படும். ஒத்த கருத்துள்ள கட்சிகளெல்லாம் கூட்டணியில் வந்தால் நாங்கள் இணைத்துக் கொள்வோம். சர்வதேச போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக், இயக்குனர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். 302 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. சென்னை காசிமேட்டில் வீடு தேடி டோர் டெலிவரி செய்யப்படும் கஞ்சா. விடியா ஆட்சியில் காலையில் ஆவின் பால் கிடைக்கிறதோ இல்லையோ, கஞ்சா பொட்டலம் மட்டும் சரளமாக கிடைப்பதாக பொதுமக்கள் வேதனை. பொம்மை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் காவல்துறையில் சுமார் 850க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் போதைப்பொருள் கடத்தலுக்கு உடந்தை என அதிர்ச்சி தகவல். உளவுத்துறை அளித்த ரகசிய அறிக்கையை பார்த்த பின்பும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் விடியா அரசு. தர்மபுரி அருகே புதிதாக அரசு மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம். ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு என அறிவித்துவிட்டு முதல்வரானதும் தொடர்ந்து மதுக்கடைகளை திறக்கும் பொம்மை முதல்வருக்கு கண்டனம். அரசு நாங்க கேட்காம இந்த மதுபானத்தை கொடுக்குது. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களை எல்லாம் திட்டமிட்டு கொள்றதுக்காகவே இவங்க அந்த அரசு முடிவு பண்ணிடுச்சோன்றது எங்களுக்கு ரொம்ப பெரும் மன வேதனையா இருக்குது. ஏன்னா அடிப்படை வசதிகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்தாவே எங்களுக்கு போதுமானது. நாங்க அரசுகிட்ட பெரிய எந்த கோரிக்கை நாங்க வைக்கல. எங்களுக்கு அடிப்படை ஆதாரம், குடிநீர், போக்குவரத்து வசதி, பள்ளிக்கூட வசதி, இந்த மாதிரி தான் நாங்க கேட்கிறோம். சென்னை பல்கலைக்கழகத்தின் 166வது பட்டமளிப்பு விழா நடைபெறுவதில் சிக்கல் என வரும் தகவலால் மாணவர்கள், ஆய்வாளர்கள் அதிர்ச்சி. பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமிக்காமல் மாணவர்களின் எதிர்காலத்தோடு விளையாடும் விடியா அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். திருவண்ணாமலையில் விடியா ஆட்சி நிர்வாகம் போதிய போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யாததால் கிரிவலம் வந்த பக்தர்கள் அவதி. தென் மாவட்டங்களுக்கு செல்ல போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் அரசு பேருந்தை சிறைபிடித்து பக்தர்கள் போராட்டம்.
வந்தான். நேற்று 2 மணி நேரம் இங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். ஒரு பஸ் கூட எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல. இதுவரைக்கும் போக்குவரத்து துறையில இருந்து ஒரு அதிகாரி கூட எங்களுக்கு ஒரு தகுந்த முறையில ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. மாவட்ட நிர்வாகம் இது அலட்சியமா எங்க எப்படின்னா ஒரு திருவண்ணாமலைக்கு வந்தாலே பக்தர்களை வந்து துன்புறுத்துறாங்க. ஆனா தேர்தலில் தான் போறோம். மாஞ்சோலை தேயில தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றும் விவகாரத்தில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் அமைத்த குழு விசாரணை. விடியா அரசின் அராஜகம் பற்றி பாதிக்கப்பட்ட மக்களிடம் விரைவில் விசாரணை என தகவல். மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையில் குளறுபடி செய்த விடியா அரசு. மாணவி ஒருவர் தொடர்ந்த வழக்கில் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு தர மருத்துவ கல்வி இயக்குனருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மருத்துவ கவுன்சிலிங்கில் ஒதுக்கப்பட்ட கல்லூரிகளில் சேர்ந்த பின் படிப்பை கைவிட்டால் 10 லட்சம் ரூபாய் அபராதம் என்ற அறிவிப்பால் மாணவர்கள் அதிர்ச்சி. இல்லம் தேடி கல்வி, முதல்வர் கல்வி என காதில் பூசுற்றிவிட்டு குடும்ப சூழல் மற்றும் வறுமையால் கல்வியை கைவிடுபவர்களுக்கு அபராதம் என அச்சுறுத்துவதாக விமர்சனம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சியில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி அதிமுக சார்பில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகை. அதிமுக ஆட்சியில் மக்கள் நலன் கருதி படிப்படியாக மதுக்கடைகள் மூடப்பட்டு வந்த நிலையில் விடியா ஆட்சியில் கஜானாவை நிரப்பும் குறிக்கோளுடன் மதுக்கடைகளை திறக்கும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மருத்துவமனையில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அவசர சிகிச்சை மைய கட்டடம் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் அவலம். மாரத்தானில் காட்டும் ஆர்வத்தை தனது துறையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு காண்பிக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே தடை செய்யப்பட்ட 11 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். விடியா ஆட்சியில் தங்கு தடையின்றி போதைப் பொருட்கள் நடமாடுவதாக பொதுமக்கள் கடும் விமர்சனம். சேலம் மாவட்டம் லீ பஜார் வர்த்தக மையத்தில் இருந்து 670 கிலோ அளவிலான 10 மஞ்சள் மூட்டைகளை திருட முயற்சி. ஆட்டோவில் மஞ்சள் மூட்டைகளை கடத்த முயன்ற 3வரை பிடித்த பொதுமக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஏரியில் குளிக்கச் சென்ற 2 குடும்பத்தைச் சேர்ந்த 4 சிறுவர்கள் சிறுமிகள் நீரில் மூழ்கி பலி. விடியா ஆட்சியில் அடையபலம் ஏரியில் மண் மாஃபியாக்கள் அதிகளவு பள்ளம் தோண்டி மண் எடுத்ததால் பலியான மழலைகள். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக கடலூரில் பேருந்துகள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதி. சிதம்பரம், கடலூர், புதுச்சேரி வழியாக சென்னை செல்லும் பேருந்துகள் விழுப்புரம் வழியாக திருப்பிவிடப்பட்டதால் பயண நேரம் தாமதமாவதாக மக்கள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் எல்லைத்தாரப்பட்டி கிராமத்தில் ஆழ்குழாய் மோட்டார் பழுதடைந்ததால் 3 மாதங்களாக குடிநீரின்றி தவித்து வரும் பொதுமக்கள். நடவடிக்கை எடுக்காமல் குரட்டை விட்டு தூங்கும் விடியா ஊராட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் கண்டனம். கோவை மாநகரில் போலி மருத்துவரின் அறுவை சிகிச்சையால் சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. விடியா அரசின் மருத்துவத்துறையின் அவல நிர்வாகத்தால் போலி மருத்துவர்கள் எல்லாம் கத்தியை தூக்கிக் கொண்டு அறுவை சிகிச்சை செய்யும் கொடூரம். குஜராத்தை தொடர்ந்து கர்நாடகாவிலும் செமிகண்டக்டர் ஹப் தொடங்கும் நடவடிக்கைகள் தீவிரம். பொம்மை முதல்வருக்கு இது தெரிந்திருந்தால் 3300 கோடி ரூபாய் வெளிநாட்டு முதலீடு என கூறி அடுத்த புருடா விட்டிருப்பார் என மக்கள் கிண்டல்.
ஜம்மு காஷ்மீரில் முதற்கட்டமாக 24 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தல் 58.85% வாக்குகள் பதிவு.